உங்களுடைய லைஃப்பில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோ சால்வ் பண்ணாலும் திரும்ப திரும்பி வேறு ஒரு வடிவத்தில் வந்துக்கிட்டே இருக்கா? சரி, இந்த தொடர் பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது? இதிலிருந்து எப்படி வெற்றிகரமாக வெளியில் வர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இப்போ வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் சில பிரச்சனைகள் ஒரே மாதிரி பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பண சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உறவு முறைகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, நான் அதை சால்வ் பண்ணுறேன் ஆனால் திரும்பி வந்துடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள் நம்ம எக்ஸ்டர்னலாக சொன்னாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்மளுடைய ஆழ்மனத்தில் இருக்கிற சில விஷயங்கள். சரி, ஆழ் மனசுனா என்ன அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயங்களும், நம்ம லைஃப்பில் நடந்த பல விஷயங்களையும் அலாங் வித் தட் எமோஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஜெயண்ட்டான டேட்டா பேங்க். சப்போஸ் சில விஷயங்களை நம்ம மனசை பாதித்த சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஹர்ட்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அதுவும் அந்த எமோஷனோட ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்முடைய ஆழ்மனம் என்ன பண்ணுன்னா, அது அன்ஹீல்டாக இருக்குது. அதாவது இன்ன வரைக்கும் அந்த எமோஷன்லேருந்து நம்ம வெளியில் வரல, அந்த வருத்தத்துலேருந்து நம்ம வெளியில் வரல, அந்த கவலையிலேருந்து வெளியில் வரல, இல்லை அந்த விரக்தியிலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியல அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சிச்சுவேஷனை திருப்பி திருப்பி நம்மளை கொண்டு வந்து தரும். அதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஃபைனான்ஷியல் ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்களேன். அதை நினைக்கிறப்பெல்லாம் மனசு கஷ்டமாகுதுன்னா திருப்பி திருப்பி ஃபெயிலியர்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். அன்லெஸ் இட் இஸ் ஹீல்டு இன் அவர் மைண்ட். அதாவது நம்ம மனசில் இருக்கிற அந்த மன காயம் ஆறுற வரைக்கும், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் சரியாகிற வரைக்கும் இதே மாதிரி பிரச்சனைகளை திரும்பி திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். பிகாஸ் அந்த இமோஷன்ஸ் எல்லாமே இன்ன வரைக்கும் சரி செய்யப்படாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அன்ஹீல்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில சமயங்களில் நம்மளுக்கு காரணம் தெரியலாம், சில சமயங்களில் நம்மளுக்கு காரணமும் தெரியாமல் இருக்கலாம். சின்ன வயசில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் கூட இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது, எதுவும் ஞாபகத்துலேயும் இருக்காது. சரி, அப்போ என்ன செய்யலாம்? ஆனால் அன்னைக்கு இருந்த விஷயங்கள் தான், நம்ம சின்ன வயசை கோத்ரூ பண்ண பல விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்மளுடைய 95% வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கிற அன்ஹீல்டு எமோஷன்ஸ், அதில் இருக்கிற உணர்வுகள் இன்ன வரைக்கும் சரி செய்யப்படாமல் இருந்தால் அந்த சிச்சுவேஷன்ஸை திருப்பி திருப்பி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டே மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒருத்தவங்க ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய பாஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறவர், இரிட்டேட் பண்ணுறவர், அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த வேலை வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்துல வேலையை விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே பார்த்தா அங்கேயும் யாரோ ஒருத்தர் இதே மாதிரி ஒரு கேரக்டரோடு அங்கே ஒருத்தர் இருப்பார். இவங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி, இவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் அங்கே ஒருத்தர் இருப்பார். சரி, இந்த வேலையும் வேணாம், இங்கேயும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இங்கேயும் நம்மளால் வேலை செய்ய முடியலையேன்னு இன்னொரு இடத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் ஒருத்தர் இருப்பார். இதே மாதிரி இவரை இன்சல்ட் பண்ணக்கூடிய, இவரை ஹர்ட் பண்ணக்கூடிய, இவரை டாமினேட் பண்ணக்கூடிய இதே மாதிரி ஒரு பர்சனாலிட்டியோட அங்கேயும் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன நினைப்பாருன்னா, என்னோடய நேரமே இப்படி தான் போல இருக்குது, என் தலையெழுத்தே இப்படி தான் போல இருக்குது, என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும்னு என்ன விதி போல இருக்குது அப்படின்னு விதவிதமான காரணங்களை நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு இடத்துல அவர் வேலைக்கு போனப்போ அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அது அவருடைய மனசில் இன்னமும் ஒரு ஆறாத காயமாக இருக்குது அப்படின்னா, இட் அட்ராக்ட்ஸ் த சேம் எக்ஸ்பீரியன்சஸ் எகெயின் அண்ட் எகெயின் இன் ஹிஸ் லைஃப். அதே மாதிரியான பர்சனாலிட்டி இருக்கிற மனிதர்களை அவர் திரும்பி திரும்பி அவர் அட்ராக்ட் பண்ணுவார். இது நம்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் அப்படி தான் சொல்லுது. இஃப் த எமோஷன்ஸ் ஆர் அன்ஹீல்ட், யூ வில் அட்ராக்ட் த சேம் சிச்சுவேஷன் அகெயின் அண்ட் அகெயின் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்மளுடைய மனம் சம்பந்தப்பட்ட அந்த காயங்கள்லாம் ஆறலை அப்படின்னா, அந்த உணர்வுகள் இன்ன வரைக்கும் நம்மளால் அது அவரை மன்னிக்கவோ மறக்கவோ முடியல அப்படின்னு சொன்னால், நம்ம அதே மாதிரியான பர்சன்ஸை லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அர்த்தம். இது மனிதர்களை மட்டும் இல்லை, சிச்சுவேஷன்ஸுக்கும் அதே தான். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, பணம் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. அப்போ எந்நேரமும் அந்த கவலையிலே இருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, திரும்பியும் நஷ்டமாயிடுது. திரும்பி மூணாவது பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுவும் நஷ்டமாயிடுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ரிப்பீட்டட் ஃபெயிலியர். அதாவது அவரோட ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, அவரால் அந்த ஃபெயிலியரை அவரால் ஏற்றுக்க முடியல, அதுலேருந்து அவரால் வெளியில் வர முடியலன்னா
திருப்பி திருப்பி இதே மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இது எந்த விதமான பிரச்சனைக்கும் இது பொருந்தும். ஏன்னா அந்த பிரச்சனையினால் ஏற்பட்ட அந்த மனக்காயம், அந்த மனவலி, அந்த வேதனை இன்ன வரைக்கும் மனசில் அது இன்னும் சரியாகலைன்னா இட் அட்ராக்ட்ஸ் த சேம் சிச்சுவேஷன், சேம் பீப்புள் அகெயின் அண்ட் அகெயின். நம்மளுடைய ஆழ்மனம் அப்படி தான் வேலை செய்யுது. ஒரு மேக்னெட் மாதிரி அதை அட்ராக்ட் பண்ணுது. நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு இதுக்கு காரணம் தெரியாது. ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. சரி, காரணம் தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா ஹோஓபோனோபோனோ தியானம். ஹோஓபோனோபோனோ அப்படின்னா என்னென்னா எதையும் சரி செய்வதுன்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல மனக்காயம் சரியாகலை, அந்த எமோஷ்னல் ஊண்டு சரியாகலை, ஹீல் ஆகலை அப்படின்னா அந்த ஹோஓபோனோபோனோவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹோஓபோனோபோனோ அப்படின்னா அதில் 4 வார்த்தைகள் இருக்குது. பேசிக்காக 4 phrases. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. இந்த 4 phrases. இந்த 4 phrases-ஐ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணுறப்போ, ஒரு பிரச்சனையை டீல் பண்ணுறப்போ, அது காரணம் தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, இந்த 4 வார்த்தைகளே சொல்லுங்கள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. அப்படி சொல்கிறப்போ இட் ஹீல்ஸ் த எமோஷன்ஸ் இன் யுவர் மைண்ட். நம்ம மனசில் இருக்கிற அந்த மனக்காயத்தை, அந்த எமோஷன்ஸை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இப்போ உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம பிரச்சனைக்கு என்ன காரணம் சொல்லுவோம்? யாரையாவது சொல்லுவோம், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனாக சொல்லுவோம். என் நேரம் இப்படி, என் நிலைமை இப்படி அப்படிங்கிற மாதிரி, இல்லை யாரையாவது. ஸோ ஆனால் ஹோஓபோனோபோனோ அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பிளேமிங் அதர்ஸ் ஆர் அதர் சிச்சுவேஷன்ஸ். வெளியில் இருக்கிற எதையுமே நம்ம அதுக்கு காரணமாக காட்டுறது கிடையாது. ஸோ ஹோஓபோனோபோனோ இஸ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏதோ ஒன்று என்னுடைய மனசில் இருக்குது, அதுதான் இந்த பிரச்சனைகளை கொண்டு வருது அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் ஹோஓபோனோபோனோ பேசிக் பிரின்சிபல். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரச்சனை வரப்போ நம்மளுடைய மனசில் இருக்க ஏதோ ஒன்று தான் இதை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற அக்செப்டன்ஸை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ தான் அதை நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த பிரச்சனைகள் வர்றப்போ ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 phrases-ஐ நீங்கள் உங்களுடைய மனதை நினைச்சு, உங்களுடைய ஆழ் மனதை நினைச்சு நீங்கள் சொல்கிறப்போ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ டெலீட் பட்டன். ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த இமோஷன்ஸ் ஹீலாக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் அதை சரி பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட உங்களுடைய ஆழ்மனதிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. ஆழ்மனது எப்போதுமே ரெப்படிஷன்ஸை அக்செப்ட் பண்ணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணுறப்போ இட் அக்செப்ட்ஸ், ஓகே இதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி செய்ய ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனசில் ஸ்டோர் ஆகியிருக்கிற அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். சரி, இது எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து அட்லீஸ்ட் 1 month பண்ணுங்கள். காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை இதை பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா முடிஞ்சால் 108 times சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 times, 9 times, 11 times சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் அதை சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய ஆழ்மனதை அதை ஏற்றுக்கிட்டு அந்த இமோஷன்ஸை சரி பண்ண ஆரம்பிக்கும். என்னுடைய ஆழ் மனசில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் எப்படி ஹீல் ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்பர் 1, உங்கள் மனசு ரொம்ப லேஸாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்தது, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறப்பெல்லாம் ஒரு பயமோ ஒரு கில்ட்டி கான்ஷியஸோ எதுவுமே அந்த மாதிரி வராமல் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கான சிம்டம்ஸ். ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்கள் மனசில் கிளாரிட்டி வரும், யூ வில் ஃபீல் லைட். அதே மாதிரி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழியையும் உங்களுக்கு தைரியமாக நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் இதை செய்ய ஆரம்பிக்கிறப்போ யூ அட்ராக்ட் குட் பீப்புள் இன் யுவர் லைஃப். என்னால் பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹோஓபோனோபோனோ ப்ராக்டிஸை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் திரும்பி தொடர் பிரச்சனைகள், தொடர் சிக்கல்களில் நான் சிக்கிக்கிட்டே இருக்கேன், என்னால் இதில் வெளியில் வர முடியவே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களால் தீர்வு கண்டுபிடிக்க முடியும். அதிலிருந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்து வசதிகளையும் பெற்று சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.